அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு புரட்டாசி முதல் வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் கடனை அடைப்பதற்குண்டான மைத்ரேய முகூர்த்தமும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நேரத்தை மட்டும் தவறவே விட்டுறாதீங்க. இன்று மாலை 6 மணிக்கு மேலே முதல்ல நிலைவாசல் பூஜை செய்யணும். அதன் பிறகு மைத்ரேய முகூர்த்தம் வருது. அதன் பிறகு சுக்கிரஹோரை வருது. இந்த 3 அதிவிசேஷம் நிறைஞ்ச இந்த நாளை மறக்காமல் இந்த பூஜை இந்த வழிபாடை செய்யுங்க. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 6 மணிக்கு மேலே முதல்ல வாசல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு 2 நெய் தீபம் 2 நிலைவாசலில் 2 பக்கமும் நெய் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் பூவால் அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனைகள் காமிங்க. வாசலுக்கான ஏதாவது உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதையும் 108 முறை சொன்னதுக்கப்புறம் மறக்காமல் அன்னைக்கு நிலைவாசலில் மாவிலை கிடச்சது அப்படின்னா கட்டி விடுங்க. கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பழைய மாவிலையை அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மகாலட்சுமி படம் பெருமாள் படம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி தீர்த்தம் வைங்க. தண்ணியில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு தீர்த்தம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய்வேத்தியமாக பாதாம் முந்திரி என்ன இருக்கோ உங்ககிட்ட அதை வச்சதுக்கப்புறம் மைத்ரேய முகூர்த்தத்துக்கான நேரம் பார்த்திங்கன்னா 7:34 நைட்டு 9:30 வரைக்கும் மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மொய் கவர் வைப்பீங்க இல்லையா, திருமணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மொய் கவர் இருக்கும் இல்லையா, அந்த ₹1 மொய் கவர் வாங்கி ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை எடுத்து அதில் என்ன கடன் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினீங்களோ அதை எழுதிக்கோங்க. கடன் தீர வேண்டும் எழுதிட்டு அதுக்கு கீழே அவங்களோட பேர் எவ்வளோ கடன் எழுதி அந்த கவர்க்குள்ளே போட்டு கவர்க்குள்ளே ஒரு பச்சை கற்பூரம் போட்டு அப்படியே அது கூட ₹10 உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் சேமித்து வைங்க. ₹1 தான் செய்ய முடியும் அப்படின்னா ₹1 அந்த தாளோடு நீங்கள் வச்சுருங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறையா கடன் இருக்குன்னா தனித்தனியாக ஒரு கவரில் அந்த பிரியாணி இலையில் எழுதி ஒரு பச்சை கற்பூரம் போட்டு எவ்வளவு ரூபாய் எடுத்து வைக்க முடியுமோ அது கூட போட்டு நீங்கள் பீரோவில் வச்சுடுங்க. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் விரைவில் அடைக்கப்படும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த ஒரு ரகசிய தாந்திரிக வழிபாடு தாங்க இது. இதை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. அதுவும் இன்னைக்கு புரட்டாசியில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமானது. இது மைத்ரேய முகூர்த்தத்தில் நம்ம செய்ய வேண்டியது. அடுத்தது நீங்கள் சுக்கிரஹோரை அப்படிங்கிறது இரவு 8-9 மணிக்கு இன்றைக்கி சுக்கிரஹோரை இருக்குது. இந்த சுக்கிரஹோரையில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு கீழே டைமண்டு கற்கண்டு இருந்துச்சு அப்படின்னா டைமண்டு கற்கண்டு போட்டு அதன் மேலே ஒரு அகல்ல நெய் தீபம் ஏற்றிட்டு வரதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. மகாலட்சுமி தாயார் வசியப்பட்டு நம்மளுடைய வீட்டில் பணம் பற்றாக்குறை பணம் வீண் விரயம் ஆகிறது வீண் செலவாகிறது எல்லாமே தவிர்க்கப்படுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. மறக்காமல் இதுவும் செஞ்சுட்டு வாங்க. இன்றைக்கி இந்த 3 விசேஷமான வழிபாடுகளையும் மாலை நேரத்தில் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் நன்மைகள் ஏற்படும். அதே போல் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் உருவாகி நம்ம வீட்டில் சந்தோஷமான மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும்.